அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஹிண்ட். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஹிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேடிஎம் வேலெட்டில் எப்படி KYC டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பேடிஎம் வேலெட்லேருந்து உங்களோட KYC டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 200 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பேடிஎம் வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா. பே, பாஸ்புக், UPI, KYC. ஸோ நீங்கள் அந்த KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் KYC அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்ன் அப் டு ₹200 கேஷ்பேக் அண்ட் கம்ப்ளீட்டிங் KYC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த ₹200 கேஷ்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த நோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதோட டோட்டல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ₹200 உங்களுக்கு எப்படி கேஷ்பேக்காக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ₹20 கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வித்தின் 3 டேஸ்க்குள்ளே KYC அப்லோட் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ₹10 காய்ச்சி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஆட் மணி டு வேலெட், பேடிஎம் மணிக்கு ஆட் மணி டு வேலெட் அப்படின்னா நீங்கள் பேடிஎம்கே மணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வேலெட் டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது, வேலெட் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எதனா ரீசார்ஜ் அந்த மாதிரி பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ளாட் ₹20 கேஷ்பேக் வித்தின் 7 டேஸில் கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கிற ₹180 எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆதார் 200 அப்படிங்கிற ப்ரொமோ கோடை 9 மந்த்ஸுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் ₹20 கொடுப்பாங்க அந்த ப்ரொமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு யூசேஜ் அப்பவும் அட்லீஸ்ட் மினிமம் ₹100 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ₹20 கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ ஒரு யூசர் ஒரு மந்த்துக்கு 1 டைம் தான் அந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி 9 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ₹20 கொடுத்துருவாங்க. இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் ரீசார்ஜுக்கோ பில் பேமெண்ட்டுக்கோ இந்த ஆதார் ப்ரொமோ கோடை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் KYC அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ₹200 கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம KYC எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் யுவர் KYC அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கொடுக்கும். இன்கேஸ் எங்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில கவர்மெண்ட் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், NRE, GA, ஜாப் கார்டு, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி கூட உங்களோட KYC ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆதார் கார்டு ஆதார் நம்பர் ப்ளஸ் உங்களோட நேம் ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா, உங்களோட ஆதார் கார்டு தான் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் இட்ஸ் மீ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகும். இன்கேஸ் இந்த ஆதார் நம்பர் உங்களோடது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நோ இட்ஸ் நாட் மீன் கொடுத்து கரெக்டான ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஸோ நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். ஸோ எஸ் இட்ஸ் மீ அப்படின்னு கொடுத்தா சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ப்ரொஃபஷன், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்களுக்கு பேன் கார்டு இருக்கா இல்லையா, ஸோ உங்களோட அட்ரஸ், இது எல்லாமே கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ளரேஷன் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டீட்டெயில்ஸ் ஹேவ் பீன் அக்செப்டட், ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் டு கம்ப்ளீட் யுவர் KYC அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரெக்வஸ்ட் in-person verification, your Aadhaar card details will be verified in person to complete full KYC அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட் யுவர் நியர்பை கேஒய்சி பாயிண்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்கள் ஃபர்தராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பை என்னென்ன கேஒய்சி அப்டேட் சென்டர் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுட்டு நியர்பை உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ அதை விசிட் பண்ணி கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து டைரக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இந்த நியர்பை சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் உங்களோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேடிஎம் வேலெட்டில் கேஒய்சி அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைச்ச தகவல் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கமெண்ட்ஸ் அனைத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.